தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 23 நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல்துறை கேட்ட 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தரப்பு பதிலளித்த நிலையில் மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் வீரகுமார், இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் அபிராமி. விஜயனுடைய முதல் மாநாட்டுக்கு காவல்துறை தற்போது அதிகாரப்பூர்வ அங்கீகாரமாக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு ஏற்கனவே அறிவித்த செப்டம்பர் 23 தேதியில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே தேதியில் நடைபெறும் எனவும் தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சரியாக காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ வீடியோவினையும் வெளியிட இருக்கிறார். அதே நேரத்தில் மாநாடு அறிவித்த தேதியையும் அந்த வீடியோவில் வெளியிட்டு அதே போல ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கி இருந்தார்கள். அந்த தேர்தல் ஆணையமும் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவும் இந்த இரண்டு விஷயங்களையும் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வெகு விமர்சையாக கொண்டாட நேற்று இரவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிடமிருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார். விஜய் அறிவித்த அதே நேரத்தில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் இந்த விமர்சையாக இந்த விழாவினை கொண்டாடுவதற்கும் பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் இதை கொண்டாடவும் இருக்கிறார்கள். ஏற்கனவே விஜயனுடைய மாநாட்டில் பல எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்போது விஜயனுடைய மாநாட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயனுடைய மாநாட்டு குறித்து 21 கேள்வி விழுப்புரம் காவல்துறை கேட்டிருந்தார்கள். அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நேற்றே பதில் அளித்திருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிற்கு அனுமதியானது வழங்கியிருக்கிறது. அதே போலவே ஏற்கனவே 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கூட்டம் சேரக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்து 20 முதல் 40 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகபட்சம் 55,000 70,000 பேர் தான் இந்த முதல் அரசியல் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒப்புக்கொண்டதன் காரணமாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது காவல்துறையிடமிருந்து வழங்கி இருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.